வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. 2 ஃப்ரெண்ட்ஸ் வயல் வழியா நடந்து போறாங்க. அந்த விளைநிலம் நல்ல பயிர் விளைஞ்சிருக்கு. அது இந்த நண்பரோடது தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட இன்னொருத்தர் ஆஹா சூப்பரா விளைஞ்சிருக்கே இந்த பயிர்கள்லாம், நீங்க குடுத்து வச்சவங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அதை கேட்ட நண்பர் நாசமா போச்சு. நான் போன மாசம் தான் இந்த இடத்த ஃபுல்லா வித்து தொலைச்சிட்டேன். அதனால இது விளைஞ்சா என்ன, எப்படி தொலைஞ்சா என்ன அப்படின்னு சொன்னாராம். ஆக நாம அவர் நல்ல லாபத்துக்கு தான் வித்திருக்காரு, நல்லாவும் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் இடத்த வித்தவங்க வாங்கும் போது அதே விளைநிலம் விளைஞ்சா என்ன தொலைஞ்சா என்ன அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? நிறைய டைம் நாம நாம தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆணவத்திலேயே இருப்போம். நான் நல்லா இருந்தா போதும், மற்றவங்க எப்படி இருந்தா என்ன அப்படின்னு தோணும். அதே மாதிரி எந்த ஒரு கருத்து சொல்றதா இருந்தாலும் நான் அப்படிங்கிற அகந்தையில தான் மற்றவங்க மேல நம்மளோட கருத்துக்களை திணிப்போம். உதாரணத்துக்கு இப்ப சோசியல் மீடியால நிறைய விஷயங்கள், மற்றவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா கூட அதுக்கு எதிர்ப்பதமா இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா ஈஸியா அவங்களோட கருத்துக்களை அதுல உண்மை இருக்கா, அது மற்றவங்களை ஹர்ட் பண்ணுமா, அதுல ஏதாவது சொல்ற விஷயம் 4 பேருக்கு மோசமா திரிச்சு போய் சேருமா, இது எதையுமே யோசிக்காம நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கருத்து சொல்றதுலயும் சரி, மற்றவங்களோட நம்மளோட லைஃப்பை கொண்டு செல்றதையும் சரி, நம்ம நிறைய தப்பு பண்றோம். அதை மாத்திக்கணும்.